நீங்கள் அந்நிய பாஷையில் ஜெபிக்கும் போது நிறைய விஷயங்கள் நடக்குது. அது உங்களை கட்டி எழுப்புது. உங்களுடைய உள்ளான மனிதன் பலன் அடையும் போது உங்களுடைய வெளி மனிதன் அந்த உள்ளான மனிதனுக்கு கீழ்ப்படிரு. நீங்கள் உள்ள பராக்கிரமசாலி ஆயிடுறீங்க. உங்களுக்கு புரியுதா? சொல்லுங்க, நான் என்னுடைய உள்ளான மனிதனை கட்டி எழுப்புகிறேன். வேதம் சொல்லுகிறது, ஒரு மனிதன் தீர்க்க தரிசனம் சொல்லும்போது 3 விஷயம் நடக்குது. ஒன்று கட்டி எழுப்பப்படுவது அப்படின்னா அது ஒரு ஆர்கிடெக்சரல் வேர்டு. அது ஒரு கட்டி எழுப்பப்படுது, உள்ள கட்டி எழுப்பப்படுறது. எல்லாரும் சொல்லுங்க, என்னுடைய ஊழியம், என்னுடைய அழைப்பு, என்னுடைய அபிஷேகம் அது உள்ளான மனிதனில் இருக்கிறது. நான் என்னுடைய உள்ளான மனிதனை நான் கட்டி எழுப்பும் பொழுது அந்த அளவுக்கு என்னுடைய ஊழியம் வெளியே வருகிறது. அப்ப சொல்லுங்க, நான் என்னுடைய உள்ளான மனிதனை கட்டி எழுப்புகிறேன். 2வது, அந்நிய பாஷை தீர்க்கதரிசனம் சொல்லுகிறவன் தன்னையே தனக்கு புத்தி சொல்லி ஆறுதல் உண்டாக. தயவுசெய்து ஒரு நாளும் உங்களுடைய ஆறுதலை வெளியிருந்து எதிர்பார்க்காதீங்க. உங்களுக்கே தெரியணும் எப்படி உங்களையே நீங்க ஆறுதல் படுத்திக்கணும். செய்வீங்களா? வாக்கு கொடுப்பீங்களா? நீங்க ரொம்ப காயமா இருக்கும் போது, ரொம்ப கவலையா இருக்கும் போது, நீங்க ரொம்ப மனசோர்வில் இருக்கும் போது, அந்த நேரத்துல தான் நீங்களே உங்களை ஆறுதல் படுத்திக்கணும். தாவீது தன்னை தேவனுக்குள்ளே பலப்படுத்தி கொண்டான். என்னுடைய கணவர் என்னை பலப்படுத்துவார், என்னுடைய மனைவி பலப்படுத்துவார், மற்றவங்கெல்லாம் பலப்படுத்துவாங்க, அந்த மாதிரிலாம் எதிர்பார்க்காதீங்க. அப்போ நம்ம என்ன செய்யணும்? நீங்கள் எந்த அளவுக்கு அந்நிய பாஷையில் ஜெபிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களையே நீங்கள் ஆறுதல் படுத்திக்கிறீங்க. நான் எப்போ தெரியுமா அதிகமாக அந்நிய பாஷையில் பேசுவேன்? நான் ரொம்ப காயமாக இருக்கும் போது நான் பல மணி நேரம் அந்நிய பாஷையில் பேசுவேன். இந்த காயம் போகிற வரைக்கும், சந்தோஷம் என்னை நிரப்புற வரைக்கும் நான் பேசுவேன். எத்தனை பேர் அதை செய்ய முடியும்? 2வது. 3வது, புத்தி வருது. ஒரு தீர்க்கதரிசி 1 கொரிந்தியர் 14 3வது வசனம் வாசிங்க. தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவனோ மனுஷருக்கு பக்தி விருத்தியும் புத்தியும், அவன் புத்தியை பத்தி பேசல, அவன் புத்தியை சொல்றான். ஆறுதலும் உண்டாகத்தக்கதாக பேசுகிறான். இந்த புத்தி சொல்றதுன்னா அதுக்கு நிறையா இருக்குது. உங்களுக்கு ஆலோசனை சொல்றது, உங்களுக்கே நீங்க பேசிக்கிறது, உங்களுக்கே நீங்க புத்தி சொல்லிக்கிறது. சரியான வார்த்தை என்னன்னா பக்கத்துல கூப்பிட்டுக்கிறது. எல்லாரும் சொல்லுங்க, பக்கத்துல கூப்பிட்டுக்கிறது. ஒரு தீர்க்கதரிசி பேசும்போது மக்கள் அவர்கள் அப்படியே தேவன் பக்கத்தில் நெருங்கி வர மாதிரி. நீங்கள் அதை பார்த்துருக்குறீங்களா? எத்தனை பேர் அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள முடியும்? ஒரு தீர்க்கதரிசி வார்த்தை வரும் பொழுது அது உங்களை தேவன் பக்கமாக இழுத்து கொள்ளுகிறது. ஒரு முறை ஆவியானவர் என்கிட்ட சொன்னாரு, தீர்க்க தரிசனம் என்ன செய்தோ சபையில் அந்நிய பாஷை பேசுவது அது பேசுறவனுக்கு பண்ணுது. நீங்க சபை தீர்க்க தரிசனம் சொல்லும் போது எப்படி பக்தி விருத்தி அடையுதோ, ஆறுதல் அடையுதோ, அதே மாதிரி தான் அந்நிய பாஷை நீங்க பேசும்போது. அதுக்காக தொடர்ந்து கைத்தட்டுவாங்க பாருங்க. எல்லாரும் சொல்லுங்க, நான் அந்நிய பாஷை பேசும் பொழுது நான் என்னுடைய ஆவியை கட்டி எழுப்புகிறேன். நான் என்னுடைய சரீரத்தை வெளியே இழுத்து என் மனதை நெருக்கமா தேவனிடத்துல கொண்டு போறேன். நானே என்னுடைய எல்லா காயங்களையும் மாற்றி விடுகிறேன். எனக்கு யாரும் தேவையில்லை என்னை ஆறுதல் படுத்த. நான்ன்றது சாவணும். இந்த உள்ளான மனிதன் அது ரொம்ப ரொம்ப முக்கியம். பிரியமானவர்களே, உங்களுக்கு ரகசியம் மட்டும் தெரிஞ்சுச்சு வச்சுக்கோங்களேன், நீங்கள் இன்னும் அதிகமாக நீங்கள் அந்நிய பாஷையில் பேச ஆரம்பிச்சிருவீங்க. ஜான் ஜிலேக் சொல்கிறாரு, அந்நிய பாஷையில் பேசுறது தேவனுடைய சப்தம். உங்களை எத்தனை பேருக்கு சொல்லுங்கள், நானும் என்னுடைய அப்பாவும் என்னுடைய இயேசுவும்
ஆவியானவரும் நாங்க எல்லாரும் ஒன்றாயிருக்கிறோம். ஆமாவா இல்லையா? ஆதியாகமம் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் இருந்தாங்க. அவங்க ஒன்றா உட்காந்து அவங்க ஒரு ஆலோசனை கூட்டம் போட்டு, வா நாம் நம்மை போல சாயலிலே மனிதனை உருவாக்குவோம் சொன்னாங்க. செஞ்சாங்களா செய்யலையா? என்னோட கூட சேர்ந்து சொல்லுங்க. எதெல்லாம் ஆண்டவர் செய்யணும்னு நினைக்கிறாரோ அவர் இயேசு விட்டு கேட்கிறாரு. அவர் ஆவியானவரோடு கூட பேசுறாரு. ஓ, திருத்துவ தெய்வம் உட்கார்ந்து அவங்க ஆலோசனை பண்ணி அதுக்கப்புறம்தான் திட்டத்தை நிறைவேற்றுறாங்க. உங்களுக்கு சந்தோஷமா அதை குறிச்சு அப்பா பிதா உடனே திடீர்னு மனுஷனை உருவாக்குனாரா இல்ல நாம் உருவாக்குவோம்னு சொன்னாரு. அந்த நாம்ன்றது யாரு நீ கவனிக்கிறீங்களா? மக்கள் பாபேல் கோபுரத்தை கட்டுறாங்க, பரலோகம் வரைக்கும் பேச்சது. அப்ப அவங்க என்ன சொன்னாங்க? வாருங்கள் நாம் போவோம், கீழே போய் பார்ப்போம். அவர்கள் என்ன பண்றாங்க? அப்ப எதுவா இருந்தாலும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் இவங்க எல்லாரும் சேர்ந்து கலந்து ஆலோசனை பண்ணிதான் 3 பேரும் சேர்ந்து கைகளை கோர்த்து கீழே பாபேல பார்க்க வந்தாங்க. உங்களுக்கு சந்தோஷமா? உங்களுக்கு சந்தோஷமா? அவங்க ஒன்றா இருந்தாங்களா? எண்ணம் ஒன்றா இருந்துச்சா? அவங்க எண்ணங்கள் ஒன்றா இருந்துச்சா? மனது ஒன்றா இருந்துச்சா? கிரியை ஒன்றா இருந்துச்சா? அப்பா, என்னுடைய பாரத்தை என்னோடு கூட பகிர்ந்துக்கோங்க. அப்படியே கல் மாதிரி உட்காராதுங்க. எனக்கு தெரியும் நீங்கள் களைப்பா இருக்கீங்க, ஆனால் என்கிட்ட காட்டாதீங்க, சரியா? எல்லாம் அவங்க பண்ணது எல்லாமே சேர்ந்து ஆலோசனை பண்ணாங்க. ஆண்டவர் ஒரு நாள் நாம் பண்றேன்னு சொல்ல மாட்டார், நாம் செய்வோம் பார். உங்களுக்கு சந்தோஷமா? ஆண்டவருடைய கனவு நாம 3 பேர் மட்டும்தான் ஆலோசனை பண்ணி நாம் ஒரு குடும்பத்தை வச்சு அந்த குடும்பமும் இந்த திருத்துவத்தோட சேர்ந்து 4 பேரா நாம எல்லாத்தையும் கலந்தாலோசனை பண்ணி நாம திட்டம் போட்டு நாம ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்தி அதுக்கப்புறம் தான் செயல்படுத்தணும். இதுதான் ஆண்டுடைய ஆசை. அதற்காக தான் ஆதாமும் ஏவாளும் சிருஷ்டிக்கப்பட்டாங்க. அவன் யானை கிட்ட பேசுறத பார்த்தாரு. யானை குட்டி யானை கிட்ட பேசுது. அம்மா யானை தாய் பறவை பேபி பறவைக்கு சாப்பாடு விட்டுறத பார்த்தாரு. தாய் நாய் குட்டி நாயை நக்கிறத பார்த்தார். நீங்கள் பார்த்துருக்குறீங்களா? நாய்கள் அசுத்தமாக இருந்துச்சுன்னா தாய் நாய் அப்படியே நக்கியே க்ளீன் பண்ணும். ஆக அந்த நாய்க்குட்டி நம்பர் 2 போட்டுருச்சுன்னா அந்த தாய் நாய் சாப்பிட்ரும். தாய் நாய் ஐஸ்கிரீம் சாப்பிட்றவா சாப்பிடும். நீங்க பார்த்தது இல்லையா? நீங்க பார்த்தது இல்லையா? எங்களுடைய வீட்டில் எல்லா நாய் டெலிவரி அங்கதான் நடக்குது. அப்ப ஆண்டவர் எல்லாத்தையும் பார்த்தாரு. அப்புறம் சொன்னாரு, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர், நம்ம போர் அடிக்குது, நமக்கு பிள்ளைகள் வேணும் நம்மை போலவே. குரங்கு குரங்கு கூட்டிட்டு பேசுது, நமக்கு யாருமே இல்லை பேசுறதுக்கு, வா நம்மளை போலவே உருவாக்குவோம், நம்மளுடைய சாயலன்னு ஆண்டவர் சொன்னார். அப்ப பிள்ளைகள் வந்த போது அது ஒரு பெரிய குடும்பமாய் மாறிவிட்டது. அதுதான் தேவனுடைய ஒரு ஆதி திட்டம். அப்ப ஆண்டவருடைய சுவாசத்தை ஊதினாரு, மனுஷனை உருவாக்குனாரு, அவன் தேவனோட பேசினா. ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் குளிர்ந்த பகல்ல வருவாரு. ஆதாமும் ஏவாளும் காத்துட்டு இருப்பாங்க. ஸ்கூலு ஓ ஆப்பான்னு ஓடி போவாங்க. அவங்கள கட்டு கொஞ்சுவாரு, என்ன ஆச்சு, அவங்க எல்லாம் பண்ணுவார். மிருகங்களை கொண்டு வருவார், எல்லா பறவைகளை கொண்டு வருவார், சொல்லுவார், ஆதாம் நீ அவங்களுக்கு பேரு வை. ஆமென். முதல் அதிகாரத்தில் நான் பேர் வச்சேன், இப்போ நீ பேர் வை, நீ குடும்பம். இப்போ அப்பா பண்ணாரு, இப்போ மகன் பண்ணு. ஆதாம் பாப்பான், மியா
பூனை. ஆண்டவர் சொன்னார், ஓ வெரி குட் வெரி குட் வெரி குட். அந்த நாய் ஓ லோல் 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 ஓ ஓ நல்லது நல்லது வெரி குட் வந்து பார்த்தான். அதுக்கப்புறம் சொன்னா, எல்லா பறவைக்கும் நிறைய வந்து நாய்க்குட்டி இருந்துச்சு, நாய்க்கு இருந்துச்சு. எனக்கு எப்ப நம்முடைய குடும்பம் வந்து ஒரு பெரிய குடும்பமா மாறிடு. எப்படிப்பட்ட ஒரு ஆண்டவர் பாருங்க. நம்மளுடைய குடும்பம் வந்து அப்படி ஆகணும். ஆதாம் வந்து ஒரே ஒரு விஷயத்த கூட கேட்கல, ஆண்டவரே நான் தனியா இருக்கிறேன், நான் தனியா இருக்கிறேன் அப்படிலாம் சொல்லலை. அவன் ரொம்ப பிஸியா இருந்தான் ஆண்டோடைய வேலையில. ஆண்டவர் சொன்னாரு, ஆதாம் வந்து வேலை செய்து ஆண்டவர் வந்து பார்த்தார். ஐயோ நல்லது இல்லப்பா, எல்லா நாயும் சேர்ந்துருக்குது, குரங்கெல்லாம் சேர்ந்துருக்குது, பூனையெல்லாம் சேர்ந்துருக்குது, என் மகன் மட்டும் தனியாக இருக்கிறான், அவனுக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை துணையை உருவாக்குனார். கல்யாணம் ஆகாதவங்க ஆதாம் வந்து உபவாசம் பண்ணலாம், ஜெபம் பண்ணல மனைவிக்காக. அவன் தேவனுடைய ஊழியத்துல பிஸியா இருந்தான். நீங்க தேவனுடைய ஊழியத்துல பிஸியா இருங்க. ஆண்டவர் உனக்கு தேவையா தேவையில்லையான்னு பாப்பார் வாழ்க்கை துணை. நான் வந்து ஒரு மனைவி வேணும் அழுது ஜெபம் பண்ணதே கிடையாது. ஆனா அந்த உலகத்திலே சிறந்தது எனக்கு இருக்குது. ஒரே வேதனைன்னா உங்களுக்கு செகண்ட் பெஸ்ட் தான் கிடைக்கும். ஏன்னா நான் தான் ஃபர்ஸ்ட் பெஸ்ட் நான் எடுத்துட்டேன்ல. உண்மையா சொல்றேன், நான் தீர்க்க தரிசனமா சொல்லிட்டு இருக்கிறேன். உங்களுடைய வாழ்க்கை துணையை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. உங்களுடைய கல்யாணத்துக்காக நீங்க காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. வாழ்க்கை துணைக்காக என் ஹஸ்பண்ட் வந்தா நான் ஊழியம் பண்ணுவேன், நீங்க ஹஸ்பண்டே வராது. நீங்க ஊழியத்தை பண்ணுங்க, ஹஸ்பண்ட் வருவார். உங்களுக்கு அழைப்பு இருந்துச்சுன்னா உங்களுக்கு அழைக்கப்பட்டவர் தான் உங்களுக்கு தேவை கல்யாணம் பண்றதுக்கு. ஆதாம் என்ன பண்ணார்? தூங்க வச்சுட்டார். ஆதாம தூங்க வச்சுட்டார். ஆண்டவர் அனஸ்தீசியா கொடுத்தா அப்படியே நல்ல ஆழ்ந்த உறக்கத்துக்கு போயிட்டான். வேதம் சொல்லுது. நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஏன் ஆண்டவரே அனஸ்தீசியா கொடுத்தீங்க? நீங்க ஆதாம் வா நில்லு, இப்போ நான் ஒரு அறுவை சிகிச்சை செய்ய போகிறேன், நீ அப்படியே பெயின் இல்லாமல் நீங்கள் பண்ணியிருக்கலாம்ல, அதை பண்ணியிருக்கலாம்ல. ஆனால் ஏன் தெரியுமா? திருமணத்தில் ஒரு நாளும் கண்ணை திறந்து கவலைப்படாதீங்க, எங்கே இருக்கா. ஆண்டவர் ஆப்ரேஷன் பண்ணா, ஏப்பா உனக்கு ஒரு மனைவியை கொண்டு வர. ஆதாமும் தூங்கியிருக்கவே மாட்டான். எங்கடான்னு பார்த்துருப்பா. कहाँ ढूंढूंगा मैं, कहाँ ढूंढूंगा मेरे पति को, मैं कहाँ ढूंढूंगा, मैं कहाँ ढूंढूंगा मेरे पत्नी को, मैं कहाँ ढूंढूंगा. पति कहाँ है ये पूंडी में है, सेमिनार आ गया. மக்கள் தேடுவாங்க. ஆண்டவர் சொன்னார், ஓ இவன் 100% தூங்கி ஆகணும், அவன் நல்ல ஆழமா தூங்கினா தான் நான் சிறந்ததை தர முடியும். மறந்துருங்க, உங்க அழைப்பு மேல கண்ணை வைங்க. அது ஒரு தீர்க்க தரிசனம் உங்களுக்கு. கவலைப்படாதீங்க, உங்களுடைய அழைப்பு மேல கண்ணை வைங்க. எத்தனையோ பேர் கல்யாணத்துக்கு முன்னாடி எனக்கு எழுதியிருக்கிறாங்க, நான் என்னோட திருமணத்துக்காக நான் ஜெபம் பண்ணேன், எசேக்கியா தான் உன்னோட ஹஸ்பண்டுன்னு காமிச்சாரு. நான் சொன்னேன், ஆண்டவர் என்கிட்ட சொல்ல பை பாய். அதனால தயவு செய்து மக்கள் சொல்றதெல்லாம் நம்பாதீங்க, காத்துருங்க. ஆனா ஆண்டவருக்காக பிஸியா இருங்க. உங்க அழைப்பை நீங்க அபிவிருத்தி செய்துக்கோங்க. நீங்க உங்க அழைப்பை நீங்க கட்டி எழுப்புங்க. உங்க நேரத்தை நீங்க வீணாக்காதீங்க, மனைவி கணவன் சொல்லிட்டு. அது தேவனுடைய வேலை.
When you have no child, உங்களுக்கு பிள்ளை இல்லையா, கவலைப்படாதீங்க. சேர்ந்து ஆண்டவருக்காக ஊழியத்தை செய்யுங்க. ஆண்டவருக்கு தெரியும் உங்களுக்கு பிள்ளை வேணுமா வேணாமான்னு. அந்த நேரத்தில் பிள்ளை பிறக்கும் உங்களுக்கு. அது உங்களுடைய கவலை இல்லை, அது தேவனுடைய கவலை. உங்கள் நேரத்தை வீணாக்காதீங்க பிரியமானவர்களே. உங்களுக்கு ஒரு அழைப்பு இருக்கிறது. உங்களுக்கு அழைப்பு இல்லைன்னா நான் உங்களுக்கு இந்த மாதிரிலாம் ஆலோசனை சொல்ல மாட்டேன். நான் சொல்லுவேன், உங்கள் பேரை வந்து மேட்ரிமோனியில் போடுங்க, எல்லார்ட்டையும் சொல்லுங்கள், போய் பாருங்க. உங்கள் அழைப்பில் நீங்கள் இருந்தீங்கன்னா அது தேவனுடைய வேலை. அந்த சரியான ஆளை சரியான நேரத்தில் கொண்டு வர்றது. ஆமென். செய்வீங்களா? எத்தனை பேரும் கல்யாணம் ஆகாம இருக்கீங்க? கல்யாணம் ஆகாமல் இருக்கவங்கெல்லாம் எழுந்து நில்லுங்க பார்க்கலாம். obey the prophet. lift up your hand and say, Father, கைகளை உயர்த்தி சொல்லுங்க, பிதாவே நீங்க என்ன அழைச்சீங்க, ஒரு அழைப்போடு கூட நீங்க எங்களை இங்க கொண்டு வந்திருக்கிறீங்க. நீங்க என்னுடைய அழைப்பு என்னன்றதை காட்டிட்டீங்க. now I will promise you, நான் இப்போ உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறேன், நான் என்னுடைய அழைப்பை அபிவிருத்தி செய்வேன், I will run for my calling. அழைப்புக்காக ஓடுவேன். Very, very, very busy. நான் என்னுடைய அழைப்புல ரொம்ப பிஸியா இருப்பேன். Thank you, Lord. நன்றி ஆண்டவரே. My time comes. என்னுடைய நேரம் வரும் பொழுது You will bring. நீங்க சரியான ஆளை கொண்டு வருவீங்க. If you see that I need a husband, எனக்கு கணவன் வேணும்ன்றது நீங்க உங்களுக்கு நீங்க தெரிஞ்சீங்கன்னா என் அழைப்பு நிறைவேற்ற, if you see that I need எனக்கு ஒரு மனைவி தேவைன்றதை நீங்க பார்க்கும்போது to fulfill my call, என் அழைப்பை நிறைவேற்ற you will do it at the best. அதை சிறப்பா நீங்க செஞ்சிருவீங்க. நன்றி. இப்போ என்னுடைய எதிர்கால வாழ்க்கை துணை நான் உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். அது என்னுடைய வேலை அல்ல. நான் இயேசுவுக்காக ஓடுவேன். Bless you, boy. நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன் தம்பிகளா, தங்கைகளா. ஆண்டவருடைய தேவ தூதர்கள் போய் உங்களுக்கு சரியான வாழ்க்கை துணையை கொண்டு வருவார்களாக. உங்களுக்கு அற்புதமாய் கணவன் வருவானாக, அற்புதமாய் மனைவிகள் வரட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. Write it down. எழுதி வச்சுக்கோங்க, எழுதி வச்சுக்கோங்க. என்னுடைய ஜெபம் என்னுடைய ஜெபம் வந்து பதில் கொடுக்கப்பட்டுருச்சு. This side. நான் இந்த பக்கமும் அந்த பக்கம் பார்க்க மாட்டேன், நான் மேலதான் பார்ப்பேன். Don't take my word very light. என்னுடைய வார்த்தையை ரொம்ப லைட்டா எடுக்காதீங்க. Focus on your உங்க அழைப்பு மேல கண்ணை வைங்க. sleep. நல்லா ஆழமா தூங்கிருங்க. Don't look at this side. இந்த பக்கமா அந்த பக்கம் பார்க்காதீங்க. ஆண்டவர் உங்களுக்கு சரியான ஆளை கொண்டு வருவார், Right time. சரியான நேரத்துல. Husband, wife doesn't come. கடவுளோ மனைவியோ வரலன்னா அப்படின்னா ஆண்டவர் சொல்றாரு, நீ எனக்காக பிஸியாரு, எனக்காக நீ பிஸியாரு. When the husband comes, ஹஸ்பண்ட் வரும்போது நீ உன்னுடைய குழந்தைய சுத்தம் பண்றதுல நீ பிஸியாயிருவ. இப்போ நீ ஆண்டவருக்காக பிஸியாருன்றாரு. so you know what happened? அப்போ என்னாச்சு, ஆதாம் வந்து ஏவாளை உருவாக்குனா ரொம்ப சந்தோஷமா தாங்க சொன்னாங்க. ஆதாமும் ஏவாளும் குரங்குக்கு நிறைய இருக்குது, நீங்களும் பெரிய குடும்பத்தை உருவாக்குக்க அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். தேவனுடைய கனவு என்னன்னா, என்னுடைய குடும்பம் வந்து இந்த முழு பூமியே நிரப்பணும், அமெரிக்கா முழுவதும் என்னை போல மக்கள் இருக்கணும், சிங்கப்பூர் முழுவதும் என்னுடைய ஜீவனை சுமந்து கொண்டிருக்கிற மக்கள் இருக்கணும், இந்தியா முழுவதும் என்னை போல மக்கள் இருக்கணும். நினைச்சு பாருங்க, முழு உலகமும் This God kind, God தேவனை போல இருந்தா உலகம் எப்படி இருக்குன்னு நினைச்சு பாருங்க. கொஞ்சம் நினைச்சு பாருங்க, கொஞ்சம் நினைச்சு பாருங்க. எல்லா பக்கமும் அல்லேலூயா, எல்லா பக்கமும் துதி. அதுதான் தேவனுடைய கனவு, அதுதான் அவங்க கண்ட கனவு. இதுல பிரச்சனை என்னன்னா, ஆண்டவர்கிட்ட likes human smell. மனித வாசனை ஆண்டவருக்கு பிடிக்கும். You like scent? உங்களுக்கு சென்ட் பிடிக்குமா? Smell scent of America. அமெரிக்கா சென்ட்டா இல்லை பிரான்ஸோட சென்ட்டா? Indian, French, ஃப்ரெஞ்சா அமெரிக்கனா Indian, இந்தியனா? both. எல்லாமே. You like scent? உங்களுக்கு சென்ட் பிடிக்கும். உண்மையாக பிடிக்குமா? நீங்கள் பயன்படுத்துவீங்களா? You use the scent? ஆஹாஹாஹா. Both. I tell you, நான் உங்களுக்கு சொல்கிறேன், greatest taste. ஒரு பெரிய ஆண்டவருக்கு பிடிச்சமான ஒரு வாசனை வந்து மனிதர்கள் தான். Why he says talk to ஏன் என் கூட பேசுன்றாரு?
உங்களை 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 நுகரணுன்றதுக்காக தான். ஏன் ஜெபம்ன்ற பண்ண சொல்கிறாரு? உங்கள் தொடுதல் அவர் வந்து விரும்புகிறாரு. ஏன் அவங்களுடைய பாடலை விரும்புகிறாரு? ஏன்னா என் பிள்ளை பாடுது, எனக்கு பாடுதுன்றது அவருக்கு. ஏன் ஆண்டவர் உங்களுடைய ஐக்கியத்துக்காக இயங்குகிற ஆண்டவர். அவர் எந்த அளவுக்கு முடியுமோ அவ்வளவு நெருக்கமாக இருக்க விரும்புகிறார். உங்களுக்கு கதை தெரியும், மனுஷன் பாவத்தில் விழுந்துட்டு அதுக்கப்புறம் ஆண்டவர் சொன்னார், மோசே ஒரு கூடாரத்தை கட்டு, நான் சீக்கிரமாக போகிறேன், எனக்கு ஒரு கூடாரத்தை கட்டுனாரு, நான் வந்து அந்த கூடாரத்தில் வாசமாயிருப்பேன்னு சொன்னார். நான் பரலோகத்தில் இருக்கிறேன், ஆனால் என் மக்களோட இருக்கிறது எனக்கு பிடிக்குது. கையை தட்டுங்க பாருங்க ஆண்டவருக்கு. அப்போ வருவார். அப்போ ஆண்டவர் சொன்னார், சரி அந்த கூடாரத்துக்கு மேலே 24 மணி நேரமும் மேகம் அப்படியே வந்து மூடும். வாங்க 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 யாத்ராகமம் 40. நம்ம ஏற்கனவே அதை பார்த்துருக்குறோம். நீங்கள் எல்லாரும் அதை படிக்கணும்னு நான் விரும்புகிறேன். 40 33 38 வரைக்கும் வாசிங்க. பின்பு அவன் வாசஸ்தலத்தையும் பலிபீடத்தையும் சுற்றி பிரகாரத்தை நிறுத்தி பிரகாரத்தின் தொங்கு திரையை தொங்க வைத்தான். இவ்விதமாய் மோசே வேலையை முடித்தான். எல்லாரும் சொல்லுங்க, மோசே வேலையை முடித்தான். திரும்ப சொல்லுங்க, மோசே வேலையை முடித்தான். எதற்காக? ஒரு தேவனுக்காக ஒரு வாசஸ்தலத்தை கட்டும்படியாக, தேவனுக்காக ஒரு வீடை கட்டும்படியாக. சொல்லுங்க, தேவனுக்கு ஒரு வீட்டை கட்டும்படியாக. யாருடைய ஐடியா? அது மோசே ஐடியாவா, தேவனுடைய ஐடியாவா? யாருக்கு உங்களுக்கு வீடு வேணும்னு கேட்டது? ஆண்டவர் ரொம்ப நெருக்கமா தன்னுடைய மக்களோடு கூட தங்க விரும்பின. அவருக்கு நன்றி செலுத்துங்க பார்க்கலாம். நன்றி பிதாவே, நான் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். நீங்க என்ன அனுபவிக்கிறீங்க, நான் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். நீங்க இங்க வீடு வேணும்னு நினைக்கிறீங்க. மோசே வேலையை முடிச்சான் பாருங்க. இயேசு ஆமென் சிலுவையில வேலையை முடிச்சாரா? அவர் என்ன முடிச்சாரு? அவர் ஒரு வாசஸ்தலம் வேணும், ஒரு தங்கும் ஸ்தலம் இந்த பூமியில். நாம் அதை பார்ப்போம். அதற்காக அவர் சிலுவைக்கு போனார். அடுத்த வசனம், அப்பொழுது ஒரு மேகம் ஆசரிப்பு கூடாரத்தை மூடினது, கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பிற்று. எல்லாம் வாசிங்க, கோடு போடுங்க பார்க்கலாம். மூடினது, நிரப்பிற்று, அது 2 கோடு போடுங்க. எல்லாரும் வாசிக்க பார்க்கலாம். அப்பொழுது ஒரு மேகம் ஆசரிப்பு கூடாரத்தை மூடினது, கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பிற்று. எல்லாரும் சொல்லுங்க. அவர் வந்து வாசஸ்தலத்தை கட்டின உடனே ஒரு மகிமையின் மேகமாக வந்து அவர் மேல மட்டும் நிரப்பினாரா, உள்ள எல்லாம் நிரப்பினாரா? ஆண்டவர் மூடினார். ஒரு மகிமையின் மேகத்தை போல முழு கூடாரத்தையும் வெளியும் நிரம்பிருச்சு. அது மட்டும் இல்ல, மகிமை உள்ள வந்துச்சு, அது வாசஸ்தலத்தை நிரப்புச்சு. உங்களுக்கு சந்தோஷமா? எல்லாரும் சொல்லுங்க, மூடினது நிரப்புச்சு. உள்ள தேவனால் முழுவதும் நிரம்பியிருப்பது, வெளிய தேவனால முழுவதும் நிரம்பியிருப்பது. வா, கையை தட்டுங்க பார்க்கலாம். ஒரு ரபா ஷாட்டா லபா ரபா பாபா, ஒரு ஷாக்காட்டா லமா ரபா, ஒரு ரபா பாபா பாபா. இந்த செய்தி உங்களுக்கு புரிஞ்சுச்சுன்னா உங்களுக்கே ஆச்சரியமாயிரும். உங்க வாழ்க்கையின் மூலமா என்ன நடக்க போதை பார்த்து ஆண்டவர் மக்களை எழுப்புறாரு கடைசி நாட்கள்ல. ஆமென். தேவனை சகல நிறைவோடு கூட சுமந்து கொண்டு, சகல சுபாவத்தோடு, சகல வல்லமையோடு கூட, சகல மகிமையோடு கூட கொண்டு போவாங்க. ஆமென். முழுவதும் தேவனால் நிறைந்து நடப்பார்கள். தேவனுடைய கனவு அது தேவனை சுமக்கிறவர்கள்,
தேவனுடைய கனவு, அது தேவனால் நிறைந்த மக்கள். ஓ ரபா ஷாட்டாபா ரபா டாந்தாலா ரபா. இது நடக்க போதுங்க. நீங்க போகும்போது மக்கள் சொல்லுவாங்க, இந்த ஆளு முழுவதும் தேவனால் நிரம்பி இருக்கிறான், உள்ள முழுவதும் தேவனால் நிரம்பி இருக்கிறான், வெளியே தேவனாலே மூடி இருக்கிறாங்க. ஆமென். இயேசுவின் நாமத்தினால இது நடக்கிறது. கைகளை வைத்து சொல்லுங்க, நான் அந்த ஆளு ஆண்டவரே, நான் சந்தோஷமா இருக்கிற ஆண்டவரே. உள்ள தேவன், வெளியே தேவன், முழுவதும் தேவனாலே மூடி இருக்கிறேன், முழுவதும் தேவனாலே நிரம்பி இருக்கிறேன். ஒரு ராபா ஷத்தா ராபா. அதற்காக தான் இயேசு சிலுவைக்கு போனார். இப்ப சொல்லுங்க, ஏன் ஆண்டவர் அந்த வாசஸ்தலத்தை அவர் கழுவினாரு? ஒரு வீடாய் மாற்றும்படியாக. நீங்க சொல்லுவீங்க இல்லையா, ஒரு வீட்டுக்காக, வீடா இருக்கும்படியாக. ஏன் அவர் எண்ணெயை ஊற்றினாரு? வாசஸ்தலத்துக்காக தான், வீட்டுக்காக. எதற்காக ரத்தத்தை தெளித்தாங்க? வீடு, அவருக்கு வீடுக்காக. எதற்காக வெளிச்சத்தை விளக்க வச்சாரு? சுகந்த வாசனை வீட்டுக்காக. ஆண்டவருடைய ஒரே கனவு என்ன? வாசஸ்தலம். ஒரே கனவு என்ன? வாசஸ்தலம். ஏன் நாம நீதிமானா மாறணும்? வாசஸ்தலமா இருப்ப. நாம ஏன் ரத்தத்தால கழுவப்பட்டோம்? இயேசு ரத்தத்தால. நாம ஏன் அபிஷேகம் பண்ணப்பட்டோம்? ஒரு வீடாக மாறுவர். ஏன் ஆண்டவர் நம்முடைய ஆவியை வெளிச்சம் போட்டு வச்சிருக்கிறாரு? ஏன் வேதம், ஏன் கிறிஸ்தவ வாழ்க்கை, எல்லாமே வாசஸ்தலத்திற்காக தான். தேவனுடைய கனவு, ஆண்டவர் எல்லா நிறைவோடு கூட வந்து உங்களை முழுவதும் நிறைத்து உள்ளே வந்து உங்களை முழுவதும் நிரப்புவதற்காகத்தான். கராபாசி பாரா காட்டாபாரா, அதான் கனவு. மக்கள் எப்போதும் அவங்க நினைக்கிறாங்க, ஆவியானவர் என்கிட்ட வந்தார், டட்டா பாட்டா லட்டா ரட்டாலான்னு. இல்லை, ஆவியானவர் உங்ககிட்ட வந்தது உங்களை 100% தேவனுடைய வீடாய் மாற்றும்படியாக. மாசி பராபா சிபாராபா. உட்காருங்க. கொலோசியருக்கு வாங்க. கொலோசியர் 1:25-27, 1 பேதுரு 4:14. உங்கள் பொருட்டு தேவனால் அளிக்கப்பட்ட உத்தியோகத்தின்படியே நான் அந்த சபைக்கு ஊழியக்காரனானேன். எல்லாரும் சொல்லுங்க, நான் ஒரு ஊழியக்காரனானது எனக்கு ஒரு ரகசியம் இருக்கிறது. நான் ஒரு உக்கிரானக்காரன். அடுத்த வசனம், புறஜாதிகளுக்குள்ளே விளங்கிய இந்த ரகசியத்துள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்று தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார். புறஜாதிகளுக்குள்ளே விளங்கின இந்த ரகசியத்தில் உள்ள மகிமையின் ஐஸ்வர்யம். அந்த ரகசியம் இருக்கு பாருங்க, அது மறைந்திருந்துச்சு, பல ஆண்டுகளாக மறைந்திருந்துச்சு. சந்ததியா அது இப்பொழுது தன்னுடைய பரிசுத்தவான்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அது என்ன ரகசியம்? ஹல்லேலூயா. என்ன ரகசியம்? தேவன் ஒரு ரகசியத்தை வச்சிருந்தார். எல்லா பரிசுத்தவான்களுக்கும் அதை வெளிப்படுத்தவே இல்லை, அதை மறைச்சு வச்சிருந்தார். மோசேக்கு அந்த வெளிப்பாடு இல்லை, ஆபிரகாமுக்கு அந்த வசனம் அந்த வெளிப்பாடு இல்லை, தீர்க்கதரிசிகளுக்கு இந்த வெளிப்பாட்டின் ரகசியம் அல்ல. தேவன் அதை மறைத்து வைத்திருந்தார் ஒரு பல ஆண்டுகளாக, சந்ததி பூர்வ காலம் முதலாய். நீங்க வசனத்தை கேட்கிறீங்களா? ஆனா சத்தமா சொல்லுங்க, ஆனா இப்போ ஆண்டவர் அதை வெளிப்படுத்திட்டாரு தன்னுடைய பரிசுத்தவான்களுக்கு. இப்பொழுது ஆண்டவர் அந்த ரகசியத்தை வெளியே காட்டுறார். அந்த ரகசியம் என்னது? கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். உன் கைகளை வைத்து சொல்லுங்க, அப்பா உங்களுக்கு நன்றி செலுத்துக்கிறேன். இது ஒரு ரகசியம், இது ஒரு ரகசியம். எல்லா தீர்க்கதரிசிகளுக்கு கூட தெரியல, முன்னோர்களுக்கு தெரியல, ஆபிரகாமுக்கு தெரியல, மோசேக்கு தெரியல. நன்றி, நீங்க ஒரு ஆசை வச்சிட்டீங்க.
அதை என காட்டும்படியாக இப்பொழுது நன்றி. எனக்காகவே நீங்க வெளிப்படுத்த விரும்புனீங்க. அது ஆண்டவருடைய சித்தம். நான் இந்த சத்தியத்தை அறிந்து கொள்வது. சத்தியம் என்ன? கிறிஸ்து மகிமையின் நம்பிக்கையாக எனக்குள்ளே வாசமாயிருக்கிறார். இந்த வெளிப்பாடு மட்டும் உங்களுக்கு வந்துருச்சுன்னா நீங்க வீட்டுக்கு போகும்போது நான் சொல்றேன், நீங்க தேவனை சுமக்கிறவர்களா இருப்பீங்க. உங்களுக்கு எப்படி விளக்குறதுன்னு தெரியல. யோவானுக்கு வாங்க, கவனிங்க. உபவாச நேரத்துல சிறந்த வழி என்னன்னா வசனத்தை வாசிக்கிறது தான். நான் வாலிப பையனாக்கும் போது நான் மத்தேயு ஃபாஸ்டிங் எடுத்துக்கிறேன், மார்க் ஃபாஸ்டிங், கலாத்தியர் ஃபாஸ்டிங். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? போய் உபவாசம் பண்ணி மத்தேயு 28 அதிகாரத்தையும் வாசிங்க, அவ்வளவுதான். செய்வீங்களா? இன்னைக்கு என்ன ஃபாஸ்டிங்? இன்னைக்கு 1 கொரிந்தியர் ஃபாஸ்டிங். மக்களை குழம்பிடுவாங்க, என்ன 1 கொரிந்தியர் உபவாசமா? மக்கள் பல விஷயத்துகளுக்காக உபவாசம் பண்றாங்க. உங்க உபவாசம் என்ன? ஜூடா ஃபாஸ்டிங்றாங்க. என்னடா செய்யுங்க. இப்படித்தான் உங்களுடைய அழைப்பை நீங்க அபிவிருத்தி செய்யணும். உண்மையாகவே நான் ஜெபத்தை நடத்த நினைச்சேன், ஆனா ஆவியானவருக்கு அனுமதி கொடுக்கல. அதனாலதான் போதனைக்கு வந்துட்டேன். எல்லாரும் சொல்லுங்க, அங்க ஒரு ரகசியம் இருக்கிறது. அது கிறிஸ்து. அவர் என்னுடைய சரித்துக்குள்ள வராரு, என்னுடைய மனதில் வராரு, என்னுடைய ஆவியில வராரு. அவர் என்னை அவருடைய தலைமையமாக உருவாக்க விரும்புகிறாரு, அவருடைய வீடாக. சந்தோஷமா? அடுத்த வசனம் எல்லாரும் சொல்லுங்க, அவரையே நாங்கள் பிரசங்கித்து. கைகளை உயர்த்தி சொல்லுங்க. இப்பொழுது கிறிஸ்து எங்க வாழ்க்கைக்குள்ள வந்த பிறகு உடைய பிரசங்கம் அது அவரை தான் பிரசங்கம் பண்றது, அத அல்ல, அதுவல்ல. அதுனா என்ன? அது கிருபை. பரிசுத்தம் அது விசுவாசம். அதுனா என்ன? மிஷனரிக்கான ஒரு சவால். ஆண்டவர் சொல்றாரு, நீ எந்த போதனையும் பிரசங்கம் பண்ண அழைக்கப்படல, என்னை பிரசங்கம் பண்ணும்படி அழைக்கப்பட்டிருக்கிறாய். அதை நீங்க செய்வீங்களா? உங்க பிரசங்கம் நீங்க பிரசங்கத்தை அவரை குறிச்சு பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சிருவீங்களா? இந்த நவீன ரகசியத்தை பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சிருவீங்களா? நீங்க எதெல்லாம் பிரசங்கம் பண்றீங்களோ அது கிறிஸ்து உங்களுக்குள்ள இருக்கிறாருன்னு தான் ஆரம்பிக்கணும். நீங்க பாருங்க, உங்க ஊழியத்துக்கு என்ன நடக்குதுன்னு பாருங்க. ஓ பரிசுத்தமாரு அப்படிலாம் சொல்லாதீங்க. அந்த மாதிரி ஓ நீ தியாகமுள்ளவனாயிரு, ஓ ஒரு விசுவாச மனிதனாயிருன்னு சொல்லாதீங்க. சொல்லுங்க, விசுவாச துவங்கினவர் முடிக்கிறவர் உங்களுக்குள்ள வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவருடைய விசுவாசம் உங்களுக்கு புரியுதா? நான் என் விசுவாசத்தை கட்டுறேன்னு சொல்ல மாட்டீங்க. இனி நான் வாழ்வது நான் அல்ல, கிறிஸ்து எனக்குள்ளே வாழுகிறார். அந்த ஜீவன், நான் வாழுகிற இந்த ஜீவன், அது குமாரனுடைய விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். உங்களுக்கு புரியுதா? கைகளை உயர்த்தி உதறி சொல்லுங்க. நீங்க எதெல்லாம் பிரசங்கம் பண்றீங்களோ முதலாவது கிறிஸ்துவை பிரசங்கம் பண்ணுங்க. எதெல்லாம் நீங்க பிரசங்கம் பண்றீங்களோ அது கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறது. உங்களுக்கு தேவையான எல்லாம் அது கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறது. உடைய சுகம் அது சுகமளிக்கிறவற்றிலிருந்து பிரிக்க முடியாது. சந்தோஷம் அதுவும் சுகமளிக்கிறவற்றிலிருந்து பிரிக்க முடியாது. இப்போ பிரிச்சு பிரசங்கம் பண்ணாதீங்க. இப்போ எல்லாத்தையும் கிறிஸ்துவுக்குள்ள கொண்டு வந்துருங்க. ஆண்டவர் என்ன தெரியுமா பண்ணாரு? இயேசு வந்த போது
என்னுடைய பிரதரில் வந்து பிரசங்க பண்ண வந்தார். உடனே என்னுடைய சிஸ்டர், அண்ணாக்கு என்ன பிடிக்கும், பாயாசம், அந்த பாயாசம், அவங்க எல்லாத்தையும் பண்ணி அதை பேக் பண்ணி அதை அண்ணா கிட்ட கொடுத்துருங்கன்னு கொடுத்து விட்டுருவாங்க. அப்போ அப்பா சொன்னார், இயேசுவே நீ போகிறீங்கல்ல? ஆமாம் ஆமாம் ஆமாம். எங்கே தங்குவீங்க? என்னுடைய மக்களுடைய சரியத்தில் தங்க போகிறேன். நல்லது 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 நல்லது. நீங்கள் போகும்போது நான் மக்களை எல்லா வரத்தையும் எடுத்துக்கிட்டு போங்க, எல்லா சுபாவத்தையும் எடுத்துக்கிட்டு போங்க, எல்லா ஐஸ்வர்யத்தையும் எடுத்துக்கிட்டு போங்க, எல்லா தேவையோ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போங்க. அதை பொட்டலை கட்டி நீங்கள் போகும்போது என்னுடைய மக்கள் முழுவதும் என்னால் நிரம்பியிருப்பாங்க. ஒரு ராசி பலாமா ரபாசி மலாபா ராமாசி மலாபா ராமாசி. அப்போ இப்போ இயேசு வந்தப்போ எல்லாம் வந்துருச்சு. அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, ஆமென், தன்னுடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் அவரையே எல்லாருக்கும் நமக்காக கொடுத்தவர். சொல்ல முடியுமா? அது உடனே சொல்லுங்க பார்க்கலாம். ரோமர் 8:32 வாசிங்க பார்க்கலாம். தன்னுடைய சொந்த குமாரன் என்று பாராமல். எல்லாம் சத்தமா சொல்லுங்க. தேவன் அவர் தன் சொந்த குமாரன் என்று பாராமல் தன்னுடைய சொந்த குமாரனையே வச்சுக்கல. அவர் நம்முடைய சொந்த குமாரன் பாராமல் நம்ம எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர். தேவன் சிறந்த வரம் கொடுக்கிறவர். அதுதான் அவருடைய சிறந்த வரம். என்னது? அவருடைய குமாரன் தான். தேவனுக்கு சிறந்தவர் யாரு? இயேசு. அவர் நமக்காக அவரை கொடுத்தாரா? உங்களுக்குள்ள அனுப்பினாரா? கிறிஸ்து உங்களுக்குள்ள இருக்கிறாரா? தேவன் சொல்லுகிறாரு, தன்னுடைய சொந்த குமாரன் என்று பாராமல் நம்ம எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர். கொஞ்சம் பேருக்காக கொடுத்தன்றிருக்கா? எப்படி? எல்லாருக்காகவும். எல்லாரும் 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 எல்லா விசுவாசிக்குமா? எல்லா விசுவாசிக்குமா? எல்லாம் இருக்குதா? பிரசங்கம் பண்ணுங்க. அதை பிரசங்கம் பண்ணுங்க. அதை பிரசங்கம் பண்ணுங்க. அதை பிரசங்கம் பண்ணாதீங்க, அவரை பிரசங்கம் பண்ணுங்க. ஓ ராசி மாரா காசி மாரா காலாபா. எவ்வளோ பெரிய பாக்கியம் பாருங்க. நான் உங்களை போல இருந்த போது யாராவது பிரசங்கம் பண்ணியிருந்தாங்கன்னா நான் எங்கேயோ இருந்திருப்பேன். நான் பூண்டிலியா இருந்திருப்பேன், நான் சிக்காகோவில் இருந்திருப்பேன். எனக்கு சிக்காக்கா வந்து ஒன்றுமில்லை, பூண்டி தாங்க சிறந்தது. நாங்கள் சிங்கப்பூரமோ துபாய் எல்லாம் போர் தான். பூண்டிக்கு வந்துட்டா வாஹான் இருக்கு. சிறந்த இடம் உங்களுக்கு. ஆமென். தேவனுடைய சித்தத்தில் இருப்பதுதான். ஒரு அலாபா ஷாட்டாபா ராபா. எல்லாரும் சொல்லுங்க, தேவன் ஆமென் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? எல்லாவற்றையுமா? கொஞ்ச காரியத்தையுமா? சிலவற்றையா இல்லை எல்லாவற்றையுமா? சொல்லுங்க எல்லாரும். தேவன் அவர் தன்னுடைய குமாரனை அனுப்பினார் நமக்குள்ள வாழும்படியாக. எல்லாம் ஒரு பிள்ளைக்கு என்னெல்லாம் வேணுமோ எல்லாவற்றையும் எடுத்துட்டு வந்துட்டார். அவர் இயேசுனால் அப்படியே நிரம்பி இருக்கிறார். ஆமென். இயேசு வந்த போது நான் 14 வயசு. எனக்கு தெரியல ஜெர்மன் லேடியும் அவரோடு கூட வந்தாருன்னு எனக்கு தெரியல. எனக்கு தெரியல அது. எனக்கு நீங்க எல்லாரும் என்கிட்ட வருவீங்கன்னு எனக்கு தெரியாது. அது 14 வயசுலயே உள்ள பேக் பண்ணி வச்சாச்சு. அப்ப நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன், எதெல்லாம் உங்களுக்கு எதிர்கால தேவையோ ஆமென் நீங்க ரட்சிக்கப்பட்ட போதே வந்து விட்டது. கிறிஸ்து வந்த போது எல்லாம் பார்க்கறப்ப சொல்லுங்க, எப்படிப்பா அவர் மற்ற எல்லாவற்றையும் எப்படி அருளாது இருப்பாரு? சொல்லுங்க. எல்லாவற்றையும் அவரோடு கூட கொடுப்பார். மற்ற எல்லாவற்றையும் அவரோடு கூட. எத்தனை பேர் இந்த சத்தியத்தை பிரசங்கம் பண்ண போறீங்க? அடுத்த ஞாயிற்றுக்கிழமை இந்த பிரசங்கம் பண்ணுங்க. இயேசு வந்தார், எல்லாம் வந்துருச்சு. அண்ணா
பரிசுத்த வாழ்க்கை அண்ணா, பரிசுத்த வாழ்க்கை அண்ணா. கவலைப்படாதீங்க, நான் உங்களை பரிசுத்த பற்றி பேச போகிறேன். பரிசுத்தம், பரிசுத்தம் என்றால் வேறு பிரிக்கப்பட்டது, வேறு பிரிக்கப்பட்டது என்றால் பாவத்திலிருந்து. அப்படிலாம் போகாதீங்க. முதல்ல சொல்லுங்க மிஸ்டர் ஹோலினஸ். ஆமென். அவர் உங்களுக்குள்ள வாழும்படி வந்து விட்டார். அவரை நாங்கள் பிரசங்கிக்கிறோம். ஒரு ராபா ஷாட்டாலா மாராந்தாலா ராபா சிக்காத்தா ராபா. வாங்க வாங்க, வேக வேக வேகம். உங்களுக்கு வேதத்தை பிடிக்குதுங்க. இப்போ நீங்க அந்த அளவுக்கு வந்துட்டீங்க அண்ணா. வேற எதையும் பேசாதீங்க அண்ணா, பைபிளை மட்டும் பேசுங்க அண்ணா. எத்தனை பேர் சொல்றீங்க? அண்ணா பைபிள் தான் பேசுறோம். யோவான் 14 நான் எப்ப முடிக்கிறேன்னு பார்க்கலாம். எல்லாரும் 12 மணி, அது சாரி 12லேருந்து 23 வரைக்கும் எப்படி உங்க முகம் இருக்குன்னு பார்க்குறேன் நான். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். சத்தமா சொல்லுங்க, மனப்பாடம் பண்ணுங்க. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். சத்தமா சொல்லுங்க, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இயேசு பொய் சொல்லுவார் நினைக்கிறீங்களா? சில நேரத்தில் பொய் சொல்லுவாரா? அப்புறம் ஏங்க மெய்யாகவே மெய்யாகப்பா நான் சத்தியமா சொல்றேன். ஏன் அவர் அப்படி சொல்றாரு? மெய்யாகவே மெய்யாகவே என்னை விசுவாசிக்கிறவன். ரொம்ப சுலபம். என்னை யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ, எத்தனை பேர் நீங்க அவரை விசுவாசிக்கிறீங்க? எல்லாருமே விசுவாசிக்கிறீங்களா? அவர் சொல்ற, நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான். உங்களுக்கு சத்தியமா சொல்றேன், என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்வதை தானும் செய்வான். ஆமென், ஆமென். நீங்க அவரை கூப்பிட்டீங்கன்னா உன் தலை மேல சத்தியம் பண்ணி சொல்றேன், என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்வதை தானும் செய்வான். ஆமென். தமிழ்ல சொல்லுங்க, தலைமையில அடிச்சு சத்தியமா சொல்றேன் அப்படின்னா, வா உன் தலையில அடி சொல்றேன், உனக்கு வாக்கு கொடுக்கிறேன். அந்த மாதிரி ஆண்டவன் நமக்கு உங்க எல்லாருக்கும் வாக்கு கொடுக்கிறார். ஆமென். என்னை விசுவாசிக்கிறவன், ஆமென், என்னை விசுவாசிக்கிறவன், ஆமென், நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான். இயேசு செய்த நீங்க செய்வீங்களா? உண்மையாகவே இயேசு செய்த செய்வீங்களா? அது ஒரு வாக்கா? முக்கியமா உறுதியான ஒரு வாக்கு தத்தமா? அது ஒரு பெருசுபடுத்தி சொல்லலையே. எல்லாரும் சொல்லுங்க நன்றி. ஜெபம் பண்ணாதீங்க. அப்பா இயேசுவே, நீங்க சொன்னீங்க அப்பா, நான் சொன்னேன்டா. என்னடா நீங்க சொன்னீங்க? என்ன விசுவாசிக்கிறவன் நான் செய்யறத அவனும் செய்வான். நான் உனக்கு 100% உனக்கு உறுதி கொடுத்துட்டேன். அதை எடுத்துக்கோ, எனக்கு நன்றி சொல்லு, அதை செய்ய ஆரம்பி. மாராசே காலா பாரா ஷட்டா பரபா அரா பரபா ஹத்தலா ரபா டரபா ரபா 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 ஒரு ஷட்டா பரபா பாபா. ஏன் தெரியுமா? ஆண்டவர் மெய்யாகவே மெய்யாகவேன்னு சொன்னா தெரியுமா? கேஜியில் மெய்யாகவே மெய்யாகவேன்னு இருக்கு. அப்படின்னா சத்தியம் 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 நான் சொல்றேன் அர்த்தம். நீ என்ன நம்பினேனா நான் செஞ்ச நீ செய்வ, நான் உனக்கு சத்தியம் பண்ணி சொல்றேன். அவர் ரொம்ப அதிகமா அப்படி சொன்னது காரணம், இது நம்புறதுக்கு ரொம்ப கஷ்டம். அதனாலதான். நீங்க நம்புறீங்களா? என்னை விசுவாசிக்கிறவன், அவரை நீ விசுவாசிக்கிறீங்களா? அவர் உள்ள இருக்கிறாரா? அவர் உள்ள இருக்கிறாரா? அடுத்து பாருங்க,
இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான். ஓ, அவருடைய வேலையே பெருசு. ஓ, பெரிய மகா, ஐயோ ஆண்டவரே. அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், மெய்யாகவே மெய்யாகவே மெய்யாகவே. ஏன் ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே, ஏன் இப்படி நீங்க வாக்கு கொடுத்தீங்க? ஏன் தெரியுமாடா? ஏன்னா நான் என்னுடைய பிதாவின் இடத்துக்கு போகிறேன் அப்படின்னா, நான் போறேன், நான் போய் உனக்கு வேறொரு தேற்றரவாளனை உனக்கு அனுப்புவேன். அவர் உன்னோடு கூட எப்போதும் தங்கியிருப்பார், உனக்குள்ள இருப்பாரு, நித்தியம் 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 என்றென்றைக்கும். அப்ப இயேசு என்ன சொன்னாரு? இயேசு போகும்போது நான் ரொம்ப வேதனையா இருக்கிறேன், அவங்களும் வேதனையா இருக்கிறாங்க, இயேசுவும் சோகமா இருக்காங்க. எப்பா உன் நல்லதுக்கு தான்ப்பா சொல்றேன், உன்னுடைய லாபத்துக்கு தான் சொல்றேன். அவர் என்னமா சொன்னாரு? நான் உன்னோடு கூட இருந்தேன்னா உனக்கு இழப்பு, நான் அற்புதங்களை செய்வேன், நீ கையை தட்டுவ. நான் அங்க போறதுனால நானும் என்னுடைய ஆவியும் என்னுடைய பிதாவும் நாங்க எல்லாரும் வருவோம். இப்போ உன்னுடைய சரீரம் என்னுடைய சரீரம் ஆயிருச்சு. எல்லாரும் சொல்லுங்க, நான் நம்புறேன். எல்லா சந்தேகத்தின் ஆவியே, ஏ சந்தேகத்தின் பிசாசே, நான் உன்னை கட்டி வைக்கிற உன் வல்லமைய வெளியே போய் எங்க வாழ்க்கையில இருந்து. முழு தேவனுடைய சபையே, தேவனுடைய சபையே, இயேசுவினுடைய வார்த்தையை நம்பு. எல்லா சந்தேகமான பாதகமான சந்தேகங்களும் நான் உன் வல்லமையை உடைக்கிறேன். சபை இந்த சத்தியத்தை கிரகிக்கட்டும். நான் என்னுடைய பிதாவிடத்துல போறதுனால, நீ என்னுடைய நாமத்தினால எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். என்னுடைய பிதாவிடத்துல போறதுனால இனிமேலு நீங்க எதெல்லாம் என் நாமத்துல கேட்குறீங்களோ, என் நாமம். ஏன்னா நினைச்சு பாருங்க, ஒரு தலைவன், நான் இந்த நிலம் வாங்கறதுக்கெல்லாம் நான் போக முடியாது. அப்போ ஒரு லெட்டர் எழுதிட்டேன், மக்களுக்கு எழுதிட்டேன். அலெக்ஸ் வந்து அவர் ஆத்தரைசேஷன் பவர் ஆஃப் அட்டர்னி கையெழுத்து போடக்கூடிய ஒரு உரிமையை கொடுக்குறேன். என் இடத்துல அவர் கையெழுத்து போடுவார். அப்போ நான் இங்கே இருக்கிறேன், அவர் போவார். ஏசு என்ன தெரியுமா சொல்றாரு? நான் அங்கே போறதுனால இப்போ நான் அற்புதங்களை செஞ்சேன் இல்லையா, இப்போ எம்டி செக் எழுதி உனக்கு கொடுத்துட்டேன்ப்பா, நான் சைன் போட்டுட்டேன். எதெல்லாம் நீ கேட்குறியோ அது உனக்கு கொடுக்கப்படுது. ஏன்னா இயேசு உள்ள இருக்கிறாரு, பிதா உள்ள இருக்கிறாரு, ஆவியானவர் உள்ள இருக்கிறாரு. வாசிங்க, என் நாமத்தினால் நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். நீங்கள் பிதா என்னிடத்தில் மகிமைப்படும்படியாக என் நாமத்தில் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். எத்தனை விஷயம்ப்பா? எதை கேட்டாலும். இந்த வெளிப்பாடு சபையின் மேல வரும். இந்த வெளிப்பாடு வெளியே வரும் பொழுது ஜப விண்ணப்பங்கள் எல்லாம், பதில்கள் எல்லாம் சாதாரணமா கிடைக்க ஆரம்பிச்சிடும். இப்ப 10 விஷயத்துக்கு நம்ம ஜெபம் பண்றோம், ஒண்ணுதான் நடக்குது. ஒரு நேரம் வரும், நீங்க 10 விஷயம் கேட்டா 10 நடக்கும். அது ஒரே காரணம் வந்து என்ன, ஒரே விஷயம் என்னன்னா, இந்த வெளிப்பாடு நமக்குள்ள பிரகாசிக்கணும். எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவரே நான் ஆயத்தமா இருக்கிற, ஆண்டவரே எனக்கு இந்த வெளிப்பாடை கொடுங்க. நான் ஜெபம் பண்ணா எனக்கு 100% பதில் கிடைக்கணும். அம்மேன் அம்மேன். 99% அல்ல. என்னுடைய இயேசு சொன்னார், நீங்கள் கேட்டால் என் நாமத்தினாலே நீங்க எதை கேட்டாலும் என் நாமத்தினாலே அதை நான் செய்வேன். நீங்கள் என்னிடத்தில் அன்பாய் இருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுவீர்கள். நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன்,
அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களோடு கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். எல்லாரும் சொல்லுங்க, பரிசுத்த ஆவியானவர், தேவனுடைய ஆவியானவர் என்னோடு கூட, எனக்குள்ளே, என்னோடு கூட, எனக்குள்ளே. உங்களுக்கு சந்தோஷமா? அவ சொன்னா உலகம் அவரை அறிந்து கொள்ளாது, உலகம் அவரை பார்க்க முடியாது. நான் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி சொல்லட்டுமா? நீங்க ஆவியானவரை பார்ப்பீர்கள்.